கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்னை வளசரவாக்கத்தில் உள்ள ஸ்ரீதேவி குப்பம் ஏகே நகரில் வசித்து வரும் பிரபல பின்னணி பாடகர் மனோவின் மகன்கள் அடிதடியில் சிக்கிய செய்தி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பாடகர் மனோவுக்கு ஷாகிர் மற்றும் ரஃபீக் என இரு மகன்கள் உள்ளனர். இவர்களில் மனோவின் இரண்டாவது மகனான ரஃபீக் என்பவர் மதுபோதையில் சிறுவர்கள் இருவரை சரமாரியாக தாக்கிய காட்சிகள் இணையத்தில் வைரலாகி தமிழகம் முழுவதும் பெரும் பேசு பொருளானது. சென்னை மதுரவாயில் அடுத்த ஆலப்பாக்கம் பாரதிதாஸ் நகரை சேர்ந்த கிருபாகரன் என்ற 16 வயது சிறுவன் வளசரவாக்கம் பகுதியில் சென்று கொண்டிருந்தார். ஏகேஆர் நகரில் உள்ள கால்பந்து விளையாட்டு மைதானம் அருகே சென்ற போது அதே பகுதியில் பாடகர் மனோவின் மகனான ரஃபீக் உட்பட 4 பேர் கிருபாகரனை திடீரென தாக்கியதாக கூறப்படுது. டர்ஃப் கிரவுண்டில் கிரிக்கெட் விளையாடும் ரஃபீக் மற்றும் அவரது நண்பர்கள் வீட்டுக்கு செல்லும் போது மது அருந்துவதும் பின்னர் சாலையில் செல்பவர்களை வேண்டுமென்றே வம்பிழுப்பதும் சில நேரங்களில் அவர்களை தாக்குவதையும் வாடிக்கையாக இருந்ததாக சொல்லப்படுது. மது போதையில் இருந்த ரஃபீக் உருட்டுக்கட்டையால் கிருபாகரனையும் அவருடன் வந்த 16 வயது சிறுவனையும் சரமாரியாக தாக்க அவர்களது நண்பர்களும் சேர்ந்து அடித்து உதைத்ததாக கூறப்படுது. கிருபாகரனுக்கு மண்டை உடைந்து ரத்தம் சொட்டியதோடு உள்காயம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுது. இந்த சமயத்துல தகராறில் ஈடுபட்டவர்கள் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்தால் அவர்களுக்கு அது பிரச்சனையில் முடியும் என தாய் உள்ளத்தோடு புகார் அளிக்க வேண்டாம்னு இருந்தேன்னு பின்னணி பாடகர் மனோவின் மனைவி ஜமீலா தெரிவிச்சாங்க. தேவையற்ற அவதூறுகளையும் பரப்ப வேண்டாம்னு கேட்டுக்கிட்டாங்க. சின்ன பசங்க போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கான நானும் ஒரு தாய் தான். பசங்க பத்தி எனக்கு தெரியும், அந்த கவலை என்னன்னு எனக்கு தெரியும், ஜெயிலுக்கு போனா அதோட லைஃப் என்னன்னு எனக்கு தெரியும், அதனால வேணாடம் சொன்னேன். அவர் தற்போது புதிய சிசிடிவி ஆதாரங்களை வெளியிட்டிருக்கிறாங்க. களம் மாறியது, காட்சி மாறியது அப்படிங்கிற மாதிரி இப்போ புதிய வீடியோ வெளியாயிருக்கு. இந்த வீடியோவில் மனோவின் மகன்கள் தாக்கப்பட்டதாக வெளியான புதிய வீடியோ அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. முன்னதாக பாடகர் மனோவின் மகன்கள் மட்டுமே தாக்கியதாக புகார் தெரிவிக்கப்பட்ட நிலையில தற்போது அவர்கள் தாக்குதலை தொடர்ந்து தாக்குதலுக்கு உள்ளான சிறுவன் உள்ளிட்டவர்கள் தங்களது நண்பர்கள் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்டவர்களுடன் மனோ வீட்டு வாசலில் அவரது மகன்களை கல் மற்றும் கத்தி உள்ளிட்டவற்றால் தாக்கும் காட்சி வெளியாகியிருக்கு. மேலும் கீழே விழுந்த மனோவின் மகன்களை சிறுவன் கேங் கால்களால் எட்டி உதைக்கும் காட்சிகளும் இந்த வீடியோவில் பதிவாகியிருக்கு. பாடகர் மனோ எல்லா சூழ்நிலைகளிலும் அனைவரையும் கவர்ந்தவர். அவரது மகன்கள் ரஃபீக் மற்றும் ஷாகிர் இத்தகைய சம்பவத்தில் ஈடுபட்டது கோலிவுட்டில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. மனோவின் மனைவியும் இந்த விஷயத்தில் மீடியா முன்பு தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. மனோவின் மகன்கள் மட்டுமே குற்றவாளிகளாக பார்க்கப்பட்ட நிலையில தற்போது இரு தரப்பினரும் மாறி மாறி தாக்கி கொண்ட விஷயம் வெளிவந்திருக்கு. இதையடுத்து வளசரவாக்கம் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறாங்க. மனோவின் மனைவி மக்களிடம் நீங்களே பாருங்க என்ன நடந்ததுன்னு, என் மகன்களை கண்மூடித்தனமாக தாக்கி உள்ள உண்மை தெரிய வரும், காவல்துறையினரும் இது குறித்து நல்ல முடிவை எடுக்கும்னு நம்புறேன், அது மட்டுமல்ல நான் கூறியதில் தவறு இருந்தால் மன்னிக்கவும்னு கேட்டுக்கிட்டாங்க. இருபுறமும் தாக்கி கொண்ட நிலையில மனோவின் மகன்கள் மீது மட்டும் பழி சுமத்துவது நியாயமானு கேட்டுக்கிட்டாங்க. அதே மக்கள் காவல்துறை இதற்கு தக்க நடவடிக்கை எடுக்குமான்னு பொறுத்திருந்து பார்ப்போம்னு சொல்றாங்க. என் பசங்க வந்துட்டு அவங்கள அடிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்னதா எடுத்துக்கிட்டு எவ்வளவு நீங்க அசைன் பண்ணவும் பண்ணிட்டீங்க, ஆனா என் பசங்களை அவங்களதே அடிச்சுட்டாங்க. அது நீங்க உண்மை என்னன்னு இந்த வீடியோல பாருங்க. இன்னும் நிறைய இருக்கு என்கிட்ட வீடியோஸ், அதையும் நான் வைக்கிறேன்.